இருப்பதாக இடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்க எடுத்து விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஸோ இன்னைக்கு காலம் தாழ்த்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சிகள் மறைக்கப்படும், சாட்சிகள் அளிக்கப்படும்ன்றதான் இது மக்கள் மன்றத்தில் முன்னால் வைக்கப்படுகிறது. இது அவர்கள் சீக்கிரமாக இதை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தான் எல்லோருடைய விருப்பமாக. இல்ல இல்ல ஒரு விஷயம் அதுல கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, கோர்ட்ல ஆன உத்தரவுகள் பெண்டிங் இருக்கு முதலாவதாக. அடுத்ததாக இது திமுக வந்து ஒரு வாரமா ஆர்டர் போட்டு 3 நாட்களாக திமுக வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? வெயிட் பண்ணி ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது, எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட வரைக்கும் அது 6 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல. அடுத்ததா என்னன்னா திமுக தரப்பான அரசு வழக்கறிஞர் வந்து 6 மணி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்கள் விளக்கை ஏற்றுவோம் சொல்லி ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லியிருக்கிறார். இது போன்ற பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் தவறான வாதங்களை வைத்தது. ஏன்னா எதுக்காக ஒரு அரசு வழக்கறிஞர், திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல, ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லன்னு சொல்லிருக்கணும், ஆமான்னு சொல்லிருக்கணும். 6 மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்க வந்து விளக்கேற்றோம் சொன்னனாலதான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ என்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது. சோ தவறான தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக இதை வந்து அவர்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க முடியும். எப்பயுமே ஒரு பின்பற்றப்படுற ஒரு முறைகளை அவர்கள் எப்பவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல இதுல நீதிமன்றம் 3 நாட்கள்ல அவங்க வந்து நீதிமன்றத்தில் 3 நாட்கள் ஆணை பிறப்பிக்கப்படும் வச்சிருக்கு. நிறைய இடத்துல நீதிமன்றங்கள் மீது நாங்கள் எப்பயுமே வந்து நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கப்போ இதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நினைச்சோம். ஆனால் இப்பவும் இதில் நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங் இருக்கு, வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம். வேற இல்ல நீதிமன்றங்களுடைய விவகாரத்தில் நம்ம தலையிட வேண்டாம், அது வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் தலைவர் வருவான்னு எதிர்பார்த்தாங்க, ஏன் சார் கலந்துக்கல? கட்சி தலைவர் நீங்க வருவார்னு எதிர்பார்த்தாங்க, தலைவர் வரல. இல்ல கட்சி தலைவர் வரதா இருந்தா அறிவிக்கப்படும். நீங்க சொல்லுங்க. இல்ல தெளிவா சொல்லியாச்சு, இன்னைக்கு இருக்க தீர்மானத்துல வரைக்கும் தெளிவா சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சந்தேகம் இருக்கு? வேற ஏதாவது கேள்வி? இல்ல அவங்க எல்லாத்தையும் பேசலாம். அவர் வந்து முதல்ல இந்தியா முழுவதும் சர்க்காரியா ஊழல், விஞ்ஞான ஊழல் செய்தவருக்கு பாரத ரத்னா கொடுக்கும் போதெல்லாம் உலகத்துல எதற்கு எடுத்துக்காட்டா அவங்க கொண்டு போறாங்கன்னே தெரியல. அதெல்லாம் உலகத்துல இருக்க எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேற ஏதாவது நீங்க எவ்வளவு தூரம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களை நீங்க ரிலேட் பண்ணி பேசினாலும் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்க பல முறை தெளிவாக சொல்லிவிட்டோம். திரும்ப அதுல கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாண்டிச்சேரியிலேயே எங்களுடைய தலைவர் வந்து அது சம்பந்தமாக என்ன பேசணுமோ தெளிவா பேசிட்டாரு. ஒன்றிய அரசு என்ன சொல்லணும்னு தெளிவா சொல்லிட்டார். இது திரும்ப நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கூட்டணி குறித்து கண்டிப்பாக எங்களுடைய தலைவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. அதே எங்க நிலைப்பாடிலும் எந்த மாற்றம் இல்லை. இல்ல அது எங்க தலைவர் முடிவு செய்வார். இன்று அவங்களுடைய கட்சி சார்பாக வந்து அழைப்புகள் விடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பா எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். ஏன்னா அது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய இதுலயும் தீர்மானங்களையும் அது ஒன் ஆஃப் த தீர்மானம். அதனால கண்டிப்பா முடிவு இல்ல இது சம்பந்தமா இல்ல இதுல என்ன மாதிரியாக கலந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்வார். ஏன்னா இப்பதான் கொடுத்திருக்காங்க, என்ன 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கொஞ்சம் டைம் கொடுக்கணும். தலைவருக்கு கண்டிப்பாக தெரிவித்திருக்கிறோம். அது சம்பந்தம் முடிவு. புதுச்சேரியில ரேஷன் கடை இல்ல அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறாரு. ஆனா அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் சொல்றாங்க. இல்ல உங்களுக்கே தெரியும், நீங்க போய் இதை மக்கள்கிட்ட கேளுங்க அங்க என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ரேஷன் கார்டுகள் இல்ல ஒரே நிமிஷம் ரேஷன் கார்டுகள் இருக்குது, கடைகள் மூடப்பட்டிருக்கு, கார்டுகள் இருக்கு. ரேஷன் கார்டு இருந்தா மட்டும் அங்க ரேஷன் கடை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ரேஷன் கார்டு இருக்கு, உங்களுக்கு தேவையானப்ப வந்து ஏதாவது பொங்கல் தொகுப்பு கொடுத்துட்டு அடிச்சிடறது இல்ல. அங்க வந்து ரெகுலரா ரேஷன் கடைகள் இயங்கப்பட வேண்டும்ன்றதான் குறிக்கோள். அதுல நீங்க மக்கள் மன்றத்துல போய் கேட்டாலே தெரியும். வேற ஏதாவது இல்ல சார், டேட்டா இல்லாத இவ்வளவு குழப்பத்துக்கு காரணமா சார்? வேற ஏதாவது கொஸ்டின்? வேற ஒண்ணும் இல்ல. சரி பாக்கலாம். சரி நன்றி எல்லாரும் பாத்துக்கலாம் வாங்க.